கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த தலைப்பு சிறுமையில் ஆறுதல். தலைப்பை கேட்கும்போதே நமக்கு ஆறுதலா இருக்குது. இது சங்கீதம் 115, 49, 50. சங்கீதம் 119, 49, 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ரொம்ப இந்த வசனம் ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணணும்னு. ஏன்னா அருமையா இருக்குது. ரொம்ப அருமையா இருக்குது. அப்படியே இந்த 119வது சங்கீதம் அவ்வளவு சங்கீதத்துல இந்த 2 வசனமுமே ஏன்னா, இது நம்ம வந்து எவ்ரிடே அது அனுபவிச்சது அனுபவிச்சது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து நம்ம நம்ப பண்ணின வசனத்தை நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கும்போது கேட்கிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். எத்தனையோ வசனங்கள ஆண்டவர் கொடுத்து, கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மள தேற்றி, ஆற்றி வருகிறார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே! நீங்க எனக்கு இந்த வசனத்த சொன்னீங்க, அந்த வசனத்த சொன்னீங்க. எனக்கு அதை நினைத்து அருளும் அப்படின்றது. அதுவே என் சிறுமையில் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த 2 வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும்போது, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன செய்யுது? ஆறுதலை கொடுக்கிறது. அதோடு இல்லாம, அது நம்ம ஜீவனை உயிர்ப்பிக்குது. வசனத்திலேயே இருக்குது. இந்த 2 வசனத்துல நம்பிக்கைய கொடுக்குது. அந்த நம்பிக்கை ஆறுதல கொடுக்குது. அதோடு ஜீவனை உயிர்ப்பிக்குது என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரம் பார்த்தா, அதுல 176 வசனம் இருக்குது. இந்த வேத புஸ்தகத்திலேயே அதிக வசனமுள்ள அதிகாரம் எதுன்னு பார்த்தா, இந்த 119வது சங்கீதம் தான். இந்த அதிகாரத்துல எத்தனையோ வசனங்கள், நிறைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆ உறுதுணையா இருக்கிற மாரி, வாழ்க்கையில நமக்கு நிறைய அறிவுரைகளை நமக்கு கொடுக்கிற மாரி இருக்கிறதுன்னு, அத முழுக்க நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும். நல்லா இருக்கும். அத வாசிக்க, வாசிக்க இன்னும் நெறைய முறை வாசித்து பார்க்கலாம். நீங்க அவ்வளவு விஷயங்கள அது அடங்கி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அது தேனிலும் மதுரமா அந்த வார்த்தைகள் இருக்கும். அது அது அப்படிப்பட்ட ஒரு வசனம் வ வ வசனத்துல தான் இந்த 2 வார்த்தையும் கர்த்தர் இன்றைக்கு என்னென்ன இதை குறித்ததான விஷயங்கள் என்னன்னு நமக்கு கொடுக்க அடியாளை பயன்படுத்தி இருக்கிறார். விசேஷமாக நாம் வாசித்த அந்த 49வது வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை நமக்கு என்ன தெரியப்படுத்துதுன்னா, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். அப்போ இந்த வேதத்துல வசனம் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். இந்த வேதத்துல எல்லா வசனமே தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவன் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை தான் தேவன். அது எல்லாம் அறிஞ்சதுதான். யோவான் 1:1 பார்த்தா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தான் தேவன் என்று பார்க்கிறோம். இது எல்லாருமே நம்ம அறிஞ்சதுதான். நம் வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல கஷ்டமான, ஆபத்தான, தாங்க முடியாத வேதனையான சமயங்கள்ல தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுவதுதான் நமக்கு ஒரு வழி. அது வழியே இல்ல. தேவனை நோக்கி கூப்பிடுறதுதான் வழி. வேற வழியே இல்ல. எல்லா மனிதனுக்கும் உள்ள பொதுவான காரியம் தான். எல்லா மனுஷரும் அதை நினைக்கிறது தான். அது இந்த ரிலிஜன், அந்த ரிலிஜன் இல்ல. தாங்க முடியாத கஷ்டம். நம்மளால மனுஷர்களால் தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது, அப்போ எல்லா மனிதர்களும் அவங்கவங்க தெய்வத்த நோக்கி கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா, நம்ம ஒரு விசேஷித்தவர்கள். ஜீவனுள்ள தேவனை பெற்ற நாம் விசேஷித்தவர்கள். நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். எப்படின்னா, ஏனெனில் நம்முடைய தேவன் நம்மோடு வாசம் செய்கிறவர். இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களையும் படைத்து, சகலத்தையும் படைத்து, சகலத்தையும் ஆண்டு, சகலத்தையும் நடத்துகிற தேவன் விரும்புவது எங்கன்னா, நம் இருதயத்துல வாசம் செய்வதற்கு தான். தேவன தேடணும், தேவன பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஜீவனுள்ள தேவனை அறியாத மக்கள் எங்கெங்கேயோ போறாங்க, எங்கெங்கேயோ போறாங்க. எப்படி எப்படியோ போறாங்க. அப்படியே தன்னோட உடம்ப வருத்திட்டு, சரீரத்த வருத்திட்டு எங்கெங்கேயோ போறாங்க. ஆனா நாம விசேஷித்தவர்கள். நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை பெற்ற நாம் விசேஷித்தவர்கள். ஏன்னா, எங்கு என் நாமத்தினால 2 பேர், 3 பேர் கூடுகிறீர்களோ, அந்த மத்தியில வருவேன்.
என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன் விசேஷித்தவர்கள் நாம. நம்ம தேவன் எப்படிப்பட்ட வாஞ்சியுள்ள, கருணையுள்ள தேவன் பாருங்க. நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு, பாடுபட்டு, துக்கப்பட்டு, சரீரத்த ஒடுக்கி, நீங்க எங்கேயும் போய் என்ன தேட வேண்டாம். நீங்க 2, 3 பேர் கூடுங்க. இந்த மத்தியில வருவேன்னு சொல்றாரு. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எத்தனையோ கோடான கோடி தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்த விட, நாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நினைக்கும் போதே, மிக மிக சந்தோஷமா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட வானமும் அதில் உள்ளவைகளும், பூமி அதன் நிறைவு, மனிதர்கள் எல்லாம் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால படைத்த தேவன் நமது தேவன். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் வாசம் செய்ய விரும்புவது நம் உள்ளத்துல தான். நம் உள்ளத்துல தான். அத்தோடு மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஐக்கியமா இருந்து, அ நம்மளோடு இருந்து நம்ம பேசுவது, நம்ம எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கண்டிருக்கிறார். கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை மகிழ்ச்சியுமா இருக்குது. அப்ப நம்ம எல்லாம் ஒன்று கூடி, இப்ப இந்த Zoom மீட்டிங்ல இந்த கால வேளையில நம்ம ஒன்று கூடி தேவனை நோக்கி அவருடைய வார்த்தைகளை பேசுவது, அவருக்கு புகழ்ந்து பாடுவது, போற்றுவது, வசனத்தை நம்ம தியானிப்பது, அ அவருக்கு ஆராதனை செய்வது, அவருடைய வார்த்தைகளை இப்ப தியானித்துக் கொண்டு இதெல்லாமே கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம கூடி ஜெபித்தால் கர்த்தர் வந்துருவார் என்று உள்ளத்துக்குள் நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷம்! எவ்வளவு மகிழ்ச்சி! தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு விசுவாசத்த கொடுக்குது. தேவனுடைய வார்த்தைகள் நம்ம படிக்கும்போது நமக்கு விசுவாசத்த கொடுக்குது. எபிரேயர் 11:1 நம்ம பார்த்தோமா, விசுவாசத்த கொடுக்குதும்போது விசுவாசத்த பத்தி ஒரு வார்த்தை நம்ம படிக்கணும்னா, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும், காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம விசுவாசம் வைக்கும்போது, அது நம்பப்படுகிற உறுதியும், காணப்படாதவை நிச்சயமா இருக்குது. இந்த வசனத்துக்குள்ள நம்ம போனோம்னா, இந்த காணப்படாதவைகளை குறித்து பார்த்தா, எக்கச்சக்கமா இருக்குது. நமக்கு தெரியாத அநேக காரியங்கள். அது நிச்சயமானது. ஆனா நம்ம என்ன கண்களால கண்டது கிடையாது. அத பத்தி போகும்போது அது நெறைய அது ஒரு பெரிய பெரிய சர்மன். காணப்படாதவை நிச்சயங்கிறது அது ஒரு பெரிய சர்மன். ஆனா, விசுவாசங்கிறது என்னது? நம்பப்படுகிற உறுதி. காணப்படாதவைகள் நிச்சயமாக. நாம் கூடி ஜெபிக்கும்போது, கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று நம் கண்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும், அவர் நம் மத்தியில இருக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயம். அது ஒரு நிச்சயம் தான். இதோ நம் மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நிச்சயம். அது நமக்கு எத்தன சந்தோஷம். அது எத்தன சந்தோஷம். ம். உறுதியா அந்த சந்தோஷம் அவர் இருக்கிறார்ங்கிறது ஒரு பெரிய உறுதி. ஒன்று கூடி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்பது, அவர் நம்மை நம்ப பண்ணின வசனம். எத்தனையோ விஷயங்கள் நம்ப பண்ணின வசனங்கள். இதுல முதல் வசனமா நம்ம இத பார்க்கும்போது, இது நம்ப பண்ணின வசனம். அப்போ, "நீர் என்னை நம்ப பண்ணின நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்கு நினைத்தருளும்" என்ற வார்த்தையின்படி, இந்த வார்த்தையை நம்ப பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, அவர் நம் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியை கொடுக்குது. அந்த நம்ப பண்ணின வசனம். அவர் நமக்கு நம்ப பண்ண வசனம் ஒரு சிலவற்றை நாம் தியானிக்கலாம். வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நாம் கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கும்போது, வேதனையான சூழ்நிலையை சந்திக்கும்போது, சந்திக்க நேரிடுகிறத நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை நாம் சமாளிக்க வேண்டுமென்றால், அங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். நம்மால் அந்த சூழ்நிலை சமாளிக்க முடியும் என்று பார்க்கிறோம். அவர் வார்த்தை, நெறைய வார்த்தையை கொடுத்திருப்பாரு. நம் வேதனையான சூழ்நிலையில நம் ஜெபிக்கும்போது, அவர் நெறைய வார்த்தைகள் கொடுப்பார். எத்தனையோ இந்த வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில கஷ்டம், துன்பம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவர் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து தான் நம்ம தேற்றி வருகிறார். அப்படி ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதுனால தான் நாம சமாதானமா வாழ முடியுது. கஷ்டமில்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல இல்ல. கஷ்டத்தோட வாழ்க்கை எல்லாருக்குமே, எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்து போல கஷ்டத்த இருக்கு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? நம்மளை பலப்படுத்துது. ஆபத்து நேரம் எத்தனையோ ஆபத்துகள் நம் வாழ்க்கையில இருக்குது. அந்த மாரி நேரங்கள் எல்லாம் ஆண்டவரோட வார்த்தை தான் நம்மள தேற்றுது, ஆற்றுதுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு.
நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, இந்த வார்த்தை இருக்கும்போதுதான், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கட்டாயம் அது நடக்கும். இப்ப நமக்கு அ ஆபத்து நேரம். நம்மளால அத சமாளிக்க முடியாத அந்த ஆபத்தான காலங்கள்ல நம்ம என்ன செய்றோம்? எங்க ஜெயம் இல்ல. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவரால தான் கூடும். அந்த நேரத்துல கூப்பிடும்போது, அவர் நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லும்போது, எப்பேர்ப்பட்ட ஒரு நம்பிக்கைய கர்த்தர் குடுக்கிறார். எப்பேர்ப்பட்ட நம்பிக்கையுள்ள வசனம். சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு ஆறுதலான வசனம். இந்த வசனத்தை எல்லாம் படிக்கும்போது, நம்ம எவ்வளவு ஒரு நம்பிக்கையா இந்த உலகத்துல வாழ முடியுது பாருங்க. அப்ப நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும் என்ற வார்த்தை, அது ஒரு சின்ன ஒரு 2 லைன் வார்த்தை தான். ஆனா, அதற்கு இருக்கிற வசனங்கள் ஏராளம், ஏராளம், ஏராளம். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும், பெலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனத்தை எல்லாம் நம்ம படிச்சுட்டு, படிச்சுட்டு வரும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டம், வேதனை, துக்கமெல்லாம் அப்படியே மறைந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலைய கர்த்தர் நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா, அவர் சொன்ன வசனங்கள், அவர் நமக்கு நம்ப பண்ணின வார்த்தைகள். அப்போ சில நேரங்க படித்த வசனங்களையே நான் மனதுக்குள்ள கடந்து செல்லும்போது, மனதுக்குள்ள ஒரு தைரியத்த கொடுக்குது. கஷ்டமான சூழ்நிலையில நாம் சந்திக்கும்போது, மனது வேதனைப்படுகிறது. அந்த வேதனையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடந்து செல்ல வேண்டும். இருதயத்துக்குள்ள போகணும். மேலோட்டமா படிக்கிறது இல்ல. ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைய நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது, அது நம்ம இருதயத்துக்குள்ள கடந்து சென்று, அது கிரியை நடப்பிக்கும். என்ன கிரியை நடப்பிக்கும் என்று பார்ப்போமானால், மனதுக்கு ஆறுதல் கொடுக்குது, சமாதானத்த கொடுக்குது. சூழ்நிலை எப்படி சந்திப்பது என்று, எப்படி சமாளிப்பது என்று வேதனையோடு இருக்கிற காலங்கள்ல, அது ஆறுதல் கொடுக்குது. எவ்வளோ விஷயம் தெரியுமா? தேவனால மட்டும் தான் அந்த ஆறுதல் கொடுக்க முடியும். எந்த மனுஷனாலும் நம்ம கொடுக்க முடியாது. தேவனால மட்டும் தான். எது? அவரோட வசனம். பயப்படாதே! நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே! நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றது, யாரு நமக்கு அந்த ஆறுதல் கொடுப்பா? அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நம்ம படிக்கும்போது, நம் கஷ்டமான சூழல்ல எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? அப்ப அந்த வசனத்தை எல்லாம் அவர் நம்ப பண்ணின வசனத்தை அவருக்கு நமக்கு நினைத்து அருளுவார். இந்த ஒரு பக்தன் கேட்கிற மாதிரி இருக்குது. நாமளும் தான் கேட்கிறோம். நம்மளும் அவர் கர்த்தரோட இருக்கிற, அவரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளும், நாம அவரிடத்துல நம்ம கேட்டு நம்ப பண்ணின வசனத்தை எனக்கு எனக்கு நீர் எனக்கு நம்ப பண்ணின வசனத்தை நினைவு நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம். நம்ம சூழ்நிலைகள் சந்திக்கிற நேரத்துல, கஷ்டமான சூழ்நிலையில. கர்த்தருடைய இந்த வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நம் மனதுல பதியுது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலை, எல்லா சந்தர்ப்பங்களும் உதவியும், உறுதுணையுமா இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருமே அந்துகிறது. யாரும் இதுல இது சாதாரண வார்த்தை தான். இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துல அத நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுக்கும்போது, நமக்கு ஆறுதலும், தேறுதலுமா இருக்குது அப்படின்னு நம்ம அறிய முடியுது. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல். அதுல கூட இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பியது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும். யோசிச்சு பாருங்க. எத்தனையோ காரியங்கள்ல நம்ம நெடுங்காலமா காத்திருப்போம். ஒரு 2 வருஷம் காத்திருப்போம். 4 வருஷம் காத்திருப்போம். 5 வருஷம் காத்திருப்போம். இது எல்லாத்துக்குமே ஆ வேதத்துல உதாரணம் இருக்குது. நெடுங்காலமாய் காத்திருப்பது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். 38 வருஷம். அ அந்த பெதஸ்தா குளத்துல யோசிச்சு பாருங்க. நெடுங்காலம் என்பது 38 வருஷமா கூட அந்த மனிதன் அந்த குளத்தடியில படுத்துட்டு இருக்கிறான். யாரும் கொண்டு போய் அவன அந்த தேவ தூதர்கள் வந்து கலக்கும்போது, யாரு முதல்ல அந்த பெதஸ்தா குளத்துல இறங்குறாங்களோ, அவங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு 38 வருஷமா ஒருத்தன். ஆனா யாரும் அவன வந்து கொண்டு போயி, தேவதூதன் வந்து கலக்கிறத பார்த்திருந்து அவன கொண்டு போய் விடுறதுக்கு அங்க ஆள் இல்ல. அவனாலயும் முடியாது. அப்படி ஒரு 38 வருஷமா படுத்திருக்கு. கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
அந்த இடத்துல வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தவன் எழுந்து நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான்னு தெரியுது. நெடுங்காலமாய் காத்திருப்பார். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு முன்னோட்டம். நமக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணுது. 10 வருஷம் ஆச்சே, 5 வருஷம் ஆச்சே, 2 வருஷம் ஆச்சே, 4 வருஷம் ஆச்சே அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனாலும் அதுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரிய நம்ம வேதத்துல பார்த்தோம். 12 வருஷம். யோசிச்சு பாருங்க. அந்த 12 வருஷம் அவ கஷ்டப்பட்ட கஷ்டத்துல நெடுங்காலம் தான் அவள பொறுத்தளவு பாத்துக்கல. ஒரு தேவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வஸ்திர தொங்கல தொட்ட உடனே, அவ அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே சுகமடைஞ்சான்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆக, இப்படி நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இளைக்கப்படும். என்னடா இவ்வளோ நாள் ஆச்சே, இன்னும் கர்த்தர் நமக்கு செய்யலையே, இன்னும் கர்த்தர் நமக்கு செய்யலையே. ஆனால் விரும்பியது வரும்போதோ, ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்ப விரும்பியது எப்படியும் கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு கொடுக்காம போகவே மாட்டார். அது அந்த அந்த 100% நிச்சயம். நம்ம எதை கேட்கிறோமோ, அது கொடுக்காம போகவே மாட்டாரு. 100% நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்றது? பை ஆ ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை, நித்திய வார்த்தை. அப்படி இருக்கும்போது, அவர் நமக்கு குடுக்காம போகவே போறதில்ல. நம்ம எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில அவர நோக்கி பல காரியங்களுக்காக நம்ம கேட்டுக் கொண்டிருக்கோம். குழந்தை இல்லாம கேட்டுக் கொண்டிருக்கோம். பிரிந்திருக்கிற குடும்பம் ஒண்ணா சேரணும்னு கேட்டுக் கொண்டிருக்கோம். வேலை இல்லைன்னு கேட்டுக் கொண்டிருக்கோம். திருமணம் ஆகலைன்னு கேட்டுக் கொண்டிருக்கோம். இப்படி நெறைய சூழ்நிலைகள். ஆ அ கடன் பாரத்துல கேட்டுக் கொண்டிருக்கோம். இப்படி அநேக சூழ்நிலையில நம்ம கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டு, "என்ன ஆண்டவரே இத்தன வருஷம் ஆச்சு, இத்தன வருஷம் ஆச்சு, இத்தன வருஷம் ஆச்சு." ஆனாலும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணத்த வேதத்துல வச்சுட்டு இருக்கிறாரு. 38 வருஷம் காத்திருந்து, அவன் எழுந்தான், குதித்தாங்க. யோசிச்சு பாருங்க. அதே மாரி 12 வருஷம் பெரும்பாலும் சரி. ஒரு அந்த நிமிஷத்துல அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுகம் கிடைக்கும்போது, அவங்க இருதயம் எவ்வளவு பூரிக்கும் பாருங்க. எவ்வளவு சந்தோஷப்படும். எவ்வளவு சந்தோஷப்படும் யோசிச்சு பார்த்தா. அப்ப அதுதான் அந்த சந்தோஷம், அந்த அளவிலாத சந்தோஷம் தான் ஜீவ விருட்சம் போல இருக்குங்கிறது. ஜீவ விருட்சம் போல இருக்கும். எத்தனையோ முறை கர்த்தர் என்னிடத்துல எல்லாம் நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரு சொல்லுவாரு, "எவ்ளோ பாடுகள் மத்தியில ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கூட, எத்தன வருஷம் ஆச்சே, இத்தன வருஷம் ஆச்சு ஆண்டவரே, இத்தன வருஷம் ஆச்சு ஆண்டவரே" நீ கேட்டுட்டு இருந்தா கூட, நான் உனக்கு செய்யும்போது எல்லாம் மறைஞ்சிரும். இது எல்லாம் மறைஞ்சிரும். பனி போல மறைஞ்சு சந்தோஷம் நிக்குதுவாரு. அப்போ எல்லாருக்கும் அதேதான். யாரெல்லாம் நம்ம ஒரு இடத்துல நம்ம கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை நிறைவேறணும்னு எப்படி தெரியுதுங்களா? ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லி. அதுதான். ஒரு சில காரியங்கள் நமக்கு நடைபெற வேண்டும் என்று தேவனிடத்துல சமர்த்திருப்போம். அது எந்த குறிச்சோ இருக்கும். பணத்த குறிச்சோ இருக்கும். அற்புத சுகத்த குறிச்சோ இருக்கும். திருமணத்த குறித்தோ இருக்கும். வீடு கட்டுவது குறித்தோ இருக்கும். இப்படி வாழ்க்கையில பல காரியங்களுக்கு கர்த்தர் நம்மை எந்த விதத்திலாவது ஆசீர்வதித்து, நம் தேவைகள் சந்திக்க வேண்டுமே என்று காத்துக் கொண்டிருக்கிறவல்ல. ஆண்டவருடைய வார்த்தை படித்த வசனத்தின்படி நமக்கு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது. அந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து சமாதானமா வாழ்வதற்கு. அப்ப நம்பிக்கை நம்ப பண்ணின வ வசனத்தை அடியேனுக்கு நினைத்தருளும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சங்கீதம் 119 அந்த 46வதுல வசனத்துப்படி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வசனத்தின்படியும், இந்த நெடுங்காலமாய் காத்திருத்தல், இருதயத்தை இளைக்க பண்ணவும் சரி. நான் 46வது வசனத்துல, "நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்கு நினைத்தருளும்" என்ற வசனம். அதன்படி கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்மில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த இந்த மன்றாட்டு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய நமக்கு செய்வார் என்ற ஒரு பெரிய ஆ எதிர்பார்ப்போடு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். நினைப்பூட்டுதல் நினைப்பூட்டுதல் என்றால் வாழ்க்கையில பல நேரங்கள்ல, பல சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை நம்பிக்கையோடு மனதில் பதிய வைத்து, ஆண்டவர் சொன்னதை நமக்கு செய்து முடிப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிற வேளையில தான்
மீண்டுமாக நம்ம கர்த்தரை நோக்கி, "நீர் கொடுத்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்க, அந்த வசனங்களை நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும்" என்று நாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். யோபு 42 2ல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ அவர் நினைக்கணும், நினைக்கணும், நினைக்கணும்னு சொன்னா, நாம் என்ன செய்யணும்? அவருக்கு நினைப்பூட்ட வேணாம். மறந்து போறது கிடையாது. இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து நம்ம கேட்கணும், 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 கேட்கணும். கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னு தான் நம்மகிட்ட இத எதிர்பார்க்கிறார். ஏன்னா, அவர் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவரோட வசனம் என்ன? கேளுங்கள், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்ப நினைப்பூட்டுதல் அப்படின்னு வரும்போது, அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு அவரோட வார்த்தையை வச்சு வச்சு நாம் ஜெபத்துல வேண்டுதல் விண்ணப்பங்களை அவரிடத்துல சமர்ப்பிக்கணும். அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அவரு எதிர்பார்க்கிறார். அவர் வார்த்தை என்ன? இந்த மாரி சமயங்கள்ல எல்லாம் அவரோட வார்த்தையே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர். மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானாம். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானாம். முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானாம். பொல்லாத தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, பரமபிதாவாகிய நான் கொடுக்காமல் இருப்பேனே! எவ்வளவு ஒரு நம்பிக்கையுள்ள வசனம் பாரு. இதுதான். அதுக்காகத்தான் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நம்ம இத்தன வசனத்த நாம் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப இதெல்லாமே அவர் நமக்கு கொடுத்த வசனம் தான். இந்த வசனத்த நம்ம தியானித்து, தியானித்து கொண்டிருக்கும்போது, அது நமக்கு நம்பிக்கைய அவர் கொடுப்பார், கொடுப்பார், கொடுப்பார். நம்பிக்கை கொடுக்கும். அதுதான் அப்படி அந்த நம்பிக்கை தான் நம்முடைய சிறுமையில் நமக்கு ஆறுதல் கொடுக்கும். சிறுமையில நமக்கு ஆறுதல் கொடுக்கும். சிறுமை என்ன? சிறுமை என்ன? சிறுமைன்னு எத்தனையோ காரியங்கள் சிறுமையா இருக்குது. இந்த ஒரு சில காரியங்கள் என்ன சிறுமைன்னு பார்த்தோம்னா, ஏமா சிறுமைங்கும்போது குழந்தை இல்லாத சிறுமை. ஏமாற்றப்படும்போது சிறுமையா இருக்கு. அடிமைத்தனத்துல நம்ம வாழும்போது சிறுமையா இருக்குது. பசியினால் வாடுவது சிறுமையா இருக்குது. அவமானப்படுத்தப்படுவது சிறுமையா இருக்குது. ஏளன பேச்சுக்கு உள்ளாவது சிறுமையா இருக்கு. இது எல்லாமே வசனத்தின்படி எடுத்த வார்த்தைகள் தான். ஒவ்வொரு வசனமும் இந்த இந்த சிறுமை, சிறுமை, சிறுமைன்னு இப்ப ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்கிறதற்கெல்லாம், ஒவ்வொரு ஆட்கள் உதாரணமா வேதத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கொண்டு போனா நெறைய நேரமாகும். அதனால அந்த சிறுமைக்குரிய ஒரு அ ஒரு விஷயங்கள் தான். அவமானப்படுவது சிறுமைக்குரிய விஷயம். ஏளன பேச்சுக்கு ஆளாவது சிறுமைக்குரிய விஷயம். நிந்தனைக்குட்படுவது, இன்னும் பல சிறுமைக்குரிய காரியங்கள். எத்தனையோ, எத்தனையோ, எத்தனையோ ஆனா அதான் வேதத்த பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா ம காரியங்களுக்கும் உதாரணம் இல்லாம இல்லவே இல்ல. எல்லாத்துக்குமே. இப்ப நம்ம இந்த சிறுமை, சிறுமை, சிறுமைன்னு இந்த படித்த இத்தன சிறுமையுமே ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு சிறுமைய சந்திச்சாங்க, 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 சந்திச்சாங்கன்றது தான் அதுக்குரிய வார்த்தைகள் தான் இது சிறுமை என்றது. அப்ப இப்பேற்பட்ட சிறுமையில் இப்பேற்பட்ட சிறுமையில் தான் தேவன் ஆறுதல் கொடுக்கிறவரா இருக்கிறார். சிறுமையில் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்னு அடுத்த வசனம் இருக்குது பாரு. சிறுமையில் எனக்கு ஆறுதல் சொல்றது அதுதான். அப்போ இவ்வளவுப்பட்ட சிறுமை நமக்கு இருக்குது. ஆனாலும் வேத வசனம் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுப்பேன், கொடுப்பேன், கொடுப்பேன் என்று சொல்ற அந்த வார்த்தை நமக்கு எவ்வளவு ஆறுதல கொடுக்குது. நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்ற வசனம், என்ற வார்த்தை நமக்கு அவ்வளவு ஆறுதல் கொடுக்கும். அதுதான் நம்முடைய சிறுமை. இந்த மாரி கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும்போது, சரி கர்த்தர் நமக்கு இதுக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம். எல்லாருமே இதுல ஒரு ஒரு சிறுமை 2 சிறுமைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அனுபவிக்காமல உலகத்துல எத்தனை ஏற்ற தாழ்வுகள் உள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும், சிறுமைன்னு ஒண்ணு சந்திக்கத்தான் வேணும். ஆ நம்ம நெனைக்கிறோம், பெரிய பணக்காரங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்கலாம், அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் புகழ், பெருமை இப்ப அப்படியே உயர்ந்த இடம் அப்படின்னு நெனைக்கிறான். அவனுக்கும் மேல ஒரு நாள் அவன் சிறுமைப்படுவான். அவனுக்கு ஒரு மேல ஒரு சிறுமைப்படுவான்.
ஆமா. எத்தனையோ சில சும்மா ஒரு உதாரணத்துக்கே ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் ஒரு பெரிய உயர்ந்த பதவின்னு தான் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த பதவியில இருக்கிறவனும் அந்த பதவியில இருக்கிறவங்க கூட, அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகிட்ட சிறுமைப்படத்தான் செய்றாங்க. அந்த சிறுமையில அவங்க மனம் கசந்து தான் போகும். அந்த மனம் கசந்து போகும்போது, கடவுள கடவுளோட வார்த்தை தான் தேடுவாங்க. அப்போ அந்த வார்த்தை தான், கடவுள் குடுக்குற வார்த்தை தான் சிறுமையில் ஆறுதல். 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 எப்பேர்ப்பட்ட மனுஷனுக்கு சிறுமைன்னு வரத்தான் போகுது. எல்லாம் இந்த இப்ப நம்ம சொன்ன இந்த ஹெட்டிங்ல ஏமாற்றப்படுது, அடிமைத்தனத்துல இருக்கிறது, பசியில வாடுவது, அவமானப்படுத்தப்படுவது, ஏளன பேச்சுக்கு ஆளாவது, நிந்தனைக்கு உட்படுவது, இது எல்லாமே வந்து சிறுமைதான். இந்த சிறுமையில இவ்வளவு காரியங்கள்லயும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அவருடைய ஆறுதல். அவருடைய ஆறுதல் நம்ம பார்க்கணும். அப்போ சிறுமையில் அதுவே என்னது? கர்த்தர் நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்கு நினைத்தருளும் அப்படின்னு அந்த போது நினைத்து அருளும். நினைத்தது மாத்திரமல்ல, அருளும் என்ற அந்த ஒரு வார்த்தை அதற்குள்ளு அடங்கி இருக்கிறது. அப்ப நினைத்து அவர் நமக்கு அருள் செய்யும்போது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அப்போ அவர் நமக்கு சொன்ன வார்த்தை நாம் நம்பி, நம்மளுடைய இருதயத்துல பதிய வைத்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர்கிட்ட மன்றாடி கேட்கும் பொழுது, அவர் நெடுங்காலமாய் காத்திருப்பது உடலை இளைக்கப்படும் விரும்பி வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்ன வசனத்தின்படி, அவர் ஜீவ விருட்சம் போல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆ ஆ சொல்யூஷன் அவர் நமக்கு கொடுக்கும்போது, அது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்ன அந்த வசனம் அந்த வசனம் இந்த மாதிரி சிறுமையில பெரிய ஆறுதல், பெரிய ஆறுதல குடுக்குதுன்னு நாம் பார்க்கிறோம். அதே மாரி அவருடைய வாக்கு அடுத்தது உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வாக்கு அவருடைய வாக்கு என்பது வாக்குத்தத்த வசனம். வாக்குத்தத்த வசனம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மனதுல பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த மாரி Zoom மீட்டிங்ல வாக்குத்தத்த வசனத்தை எல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். வாக்குத்தத்த வசனமெல்லாம் படிக்கும்போது, அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும், ஆமென் என்றும் தான் வருது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்த குடுத்தா, அது நிறைவேறாம இருக்கவே போறதில்ல. ஒவ்வொருவருக்குமே அவங்கவங்க தேவைக்கு தகுந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அப்ப உயிர்ப்பிக்கும் வாக்குத்தத்தம்னா, தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்ன்றது எல்லாம் அறிஞ்ச விஷயம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இதை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இல்லாம இல்லவே இல்ல. அப்படி அது நிதர்சனமான உண்மை. நம்ம ஒவ்வொருவருமே அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிந்து, உணர்ந்து, அதை எதிர்நோக்கி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் ஒவ்வொருவருக்குமே ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். என்ன வாக்குத்தத்தம்னு அது நம்ம உயிர்ப்பிக்கிற வாக்குத்தத்தம். நம்ம சிறுமையில அதை நமக்கு நமக்கு அது உயிர்ப்பிக்கிற வாக்குத்தத்தமா இருக்குது. ஆ பல காரணங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில கூட சில உதாரணம் பார்த்தா, நெறைய நேரத்துல ஆ எங்களுடைய எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே 15 வருடமாக கர்த்தரிடத்துல நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா, என்னுடைய கணவருடைய பிசினஸ் ரொம்ப அ ட இதாயிருச்சு, நஷ்டமாயிருச்சு. நெறைய நஷ்டத்தை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கும் வந்து நான் ஆறுதலோடும், சமாதானமோடும் வாழ்வதற்கு அவருடைய வாக்கு தான். அவருடைய வாக்குத்தத்தம் தான். நான் அதை சொல்ல வேண்டிய கட்டம் தான். ஏன்னா, நான் அத அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது குடுக்கிற வார்த்தை, "நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கே தருவேன்." அந்த இன்றைக்கேங்கிறது அவர் எந்த நாள் குறிப்பிடுறாரோ அந்த நாள். அப்போ நம்பிக்கை உள்ள சிறைகளை நான் நம்பிட்டு தான் இருக்கேன். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். இழந்து போன எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு வரையும் ஜெபம் பண்ணும்போது, இழந்து போன எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம இழந்து போனா கூட கொஞ்சம் பரவால்ல தான். ஏன்னா நான் டபுள் ஃபோல்டா பெற்றுக் கொள்ள போகிறோமே! அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். கொஞ்சம் வருஷம் காத்திருக்கலாம். ஏற்ற நேரத்துல குடுப்பாரு. அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு ஆறுதல். இழந்து போன எல்லாவற்றுக்கும் ரெட்டிப்பான நன்மை தருவேன்.
அந்த ரெட்டிப்புன்னு வார்த்தை வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே டபுள் ஃபோல்டிங். டபுள் ஃபோல்டிங். என்ன டபுள் ஃபோல்டிங்ன்னா, இன்றைக்கு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட டபுள் ஃபோல்டிங் ஆசீர்வாதம் தான். டபுள் ஃபோல்டிங் என்ன தெரியுமா? இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதத்திலயும் நம்ம வாழ்றோம். இதே சமயத்துல பரலோகத்திலயும் நம்மளுடைய கணக்கு, நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, செயல், சிந்தனை எல்லாம் ஆ கர்த்தரை குறித்தான செயல்கள் எல்லாம் அங்க ஆட் ஆயிட்டு இருக்குது. அங்க ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அங்க ஒரு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. இங்க ஒரு பொக்கிஷத்த நம்ம கர்த்தருக்காக செய்யற சேவைகள்ல சேர்த்து வைக்கும்போது, அது பரலோகத்திலயும் சேர்த்து வைக்கப்படுது. எவ்வளவு அருமை பாருங்க. எத்தன ஒரு அருமை. டபுள் ஃபோல்டிங் பிளெஸ்ஸிங்ன்னா இதான். பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. நம்ம கர்த்தரை தேடும்போது, கர்த்தர் தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, டபுள் ஃபோல்டிங் ஆசீர்வாதம். அப்ப எத்தனை சந்தோஷம் பண்ணணும் பாருங்க. எத்தனை சந்தோஷம். நம்ம உழைத்தா கூட ஒரு பங்கு அந்த உழைப்புக்குரிய ஊதியம் தான் கிடைக்கும். இந்த கர்த்தரோட வேலையில 2 பங்கு ஊதியம். பூமியிலயும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பரலோகத்திலயும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பரலோகத்திலயும் ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம் சேர்ந்துட்டே இருக்குது. பொக்கிஷம் சேர்ந்துட்டே பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு கர்த்தர் நம்ம சொன்னாரு பாருங்க. அதே மாரி பரலோகத்திலயும் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுது. அந்த ஒரு சந்தோஷத்துல நம்ம எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். டபுள் ஃபோல்டிங் பிளெஸ்ஸிங். இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்காக டபுள் ஃபோல்டிங் பிளெஸ்ஸிங் இருக்குது. அப்போ இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்கிற இந்த டபுள் ஃபோல்டிங் பிளெஸ்ஸிங்ல அவர் எனக்கு இந்த வார்த்தைய சொல்லும்போது, சரி, சரி கர்த்தர் குடுப்பாரு. பிரத்தனையா குடுப்பாரு. நம்ம கையில வச்சிருந்தா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நகைய கையில வச்சிருந்தா கூட ஒரு 60 பவுன், 70 பவுன் அவருடைய நகைய கையில வச்சுருந்தா கூட, ஒரு 100 பவுன் வச்சுக்கலாம். ஒரு நகைய கையில வச்சுட்டு இருந்தா கூட, நமக்கு ரெட்டத்தனையா குடுக்குறன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. அது ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு பணம் வந்து இவ்வளவு நஷ்டமாயிருச்சு. எப்படியும் ரெட்டத்தனையா அவர் குடுக்குறன்னு சொல்லிக்கிறார்ல. அந்த நஷ்டத்தை எல்லாம் நமக்கு சரி செய்யறதுக்கு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய வழிவாசல திறந்து கொடுத்து, அ அவர் வந்து நமக்கு செய்வார். அப்படின்னு நெடுங்காலம் காத்திருக்குது உடல் இளைக்க பண்ணும். விரும்பியது வருமா ஜீவ விருட்சம் போல இருக்கு. அப்ப ஜீவ விருட்சம் போல ஒரு ஆசீர்வாதத்த கர்த்தர் நமக்கு குடுக்க போறார். அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானே அதுக்கு உதாரணம். இந்த வசனத்துக்கெல்லாம் நானே உதாரணம். கர்த்தர் அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நம்ம அவரிடத்துல வேண்டுதல், விண்ணப்பங்கள் செய்யும்போது, அது காலதாமதம் ஆகுதுவே என்று நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். எப்படியும் அதை ஏற்ற நேரத்துல, அந்த நேரத்துல குடுத்தா தான், அது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்த குடுக்கறதுனாலும், ஒரு காரியத்த செயல்படுத்துறதுனாலும் சொல்லியிருக்காரு, அந்த க்ஷணத்துல தான். நான் எந்த க்ஷணத்துல குறிச்சு வச்சிருக்கிறேனோ, அந்த க்ஷணத்துல நான் கட்டாயம் குடுப்பேன். அதுக்கு முன்னாலேயும் கிடையாது, அதுக்கு பின்னாலேயும் கிடையாது. அந்த நிமிஷம், அந்த நொடி பொழுது கிடைக்கும். அப்படின்னு என்கிட்ட ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்லுவார். அப்போ இது எல்லாத்துக்குமே சொல்லணும்னு ஆசை எனக்கு இருக்குது. அப்போ நம்ம வேண்டிக் கொண்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் நிறைவேற்ற அவருக்குன்னு ஒரு டைம், அவருக்குன்னு ஒரு சமயத்த வச்சிருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அவர் நம்ம எல்லாருக்கும் குடுக்க வாஞ்சியா இருக்கிறார். அதனால நம்ம அந்த சந்தோஷத்தோட கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதனால கட்டாயம் நமக்கு குடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அ எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கிறோம். எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அது என்ன செய்யும் நமக்கு? ஜீவனை உயிர்ப்பிக்குது. நம்மளோட வாக்கு வாக்கு நம்ம ஜீவனை உயிர்ப்பிக்குது. நமக்கு சந்தோஷத்த குடுக்குது. அந்த உயிர்ப்பிக்குதுனாவே என்ன? மகிழ்ச்சிய குடுப்பது, சந்தோஷத்த குடுப்பது, சமாதானத்த குடுப்பது, துக்கத்த எடுத்து போடுவது. இது எல்லாமே எது செய்யுது? ஆண்டவருடைய வார்த்தை தான். அவர் நம்ம நம்ப பண்ணின வசனம். எனக்கு சொன்ன வார்த்தை. இழந்து போன எல்லாவற்றுக்கும் இரட்டிப்பான நன்மை தருது. நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருது. அப்போ இந்த வசனம் எவ்வளவு இத்தன வருஷம் ஓடிட்டு இருக்குது. ஆனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நிக்குது. எதனால? எதனால? கர்த்தருடைய வார்த்தையினால. சமாதானமா இருக்கேன். எதனால? கர்த்தருடைய வார்த்தையினால. நம்ம குடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். குடுப்பேன்னு கர்த்தர் குடுக்காம போகவே மாட்டார். குடுக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் வருது. அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்குமே அப்படித்தான் ஒரு சூழ்நிலைய கர்த்தர் வச்சு அது குடுப்பார், குடுப்பார் அப்படின்னு நம்ம அந்த விசுவாசத்தோட கேட்கும்போது,
அது கட்டாயம் அவ நமக்கு இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அது நமக்கு கட்டாயம் அது கொடுக்கப்படும். ஆக வேதத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு உயிர்ப்பிக்கும் சில வார்த்தைகளை சொல்லி இத முடிக்கலாம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். எவ்வளவு ஒரு வசனம் பாருங்க. இந்த வசனத்த படிச்சாவே நமக்கு எத்தன ஒரு ஆறுதல். தே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் என்ன குறையா இருந்தாலும் சரி, அவர் ஐஸ்வரிய சம்பந்தர். அவர் என்ன குறையா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இந்த வசனம் நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்குது. நமக்கு ஆறுதல கொடுக்குது பார்க்கிறோம். யாக்கோபு 1:12 சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது பாருங்க, இது எத்தனை சந்தோஷம். இது எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்ப சோதனை சகிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டுக்கணும். சோதனை வைக்குது, ஐயோ! சோதனை கடவுள் குடுத்துட்டாரே! அப்டின்னு வேதனைப்படாம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த வசனத்த பாருங்க. சோதனைய சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம பாக்கியவான் லிஸ்ட்ல வந்துர்றோம். சகிக்கும்போது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, பொறுமையோடு நம்ம காத்துக் கொண்டிருக்கும்போது, அவன் உத்தமன் என்று பொறுமையோடு காத்துட்டு இருக்கும்போது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பரலோகத்துல ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க. டபுள் ஃபோல்டிங் ஆசீர்வாதங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த எவ்வளவு பெரிய விஷயம் எப்படி கிடைக்குதுன்னா, நம் சோதனைக்குள்ள கடந்து போகும்போது தான். சோதனைக்குள்ள கடந்து போகும்போது தான், நமக்கு டபுள் ஃபோல்டிங் பிளெஸ்ஸிங் ஜீவ கிரீடம் கிடைக்குது. பரலோகத்துல ஜீவ கிரீடம் கிடைக்குது. பரலோகத்துல நம்ம பொக்கிஷமெல்லாம் சேர்த்து வைக்கப்படுது. பூமியிலும் நம்ம அதைய பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொள்ள போகிறோம். குடுப்பேன்னு சொன்னா வாக்கு மாறாதவர். அவர் கட்டாயம் குடுப்பாரு. அப்ப சோதனை வந்துருச்சேன்னு நம்ம வேதனைப்படாம சந்தோஷப்பட்டுக்கணும். கரெக்ட் தான். வேதனையா இருக்குதான். சோதனை பெரிய வேதனை தான். அந்த வேதனையிலயும் கர்த்தரோட வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம கேட்கிறத பெற்றுக்கொள்ள போகிறோம். பரலோகத்துக்குள்ளயும் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். ஜீவ கிரீடத்த பெறுறோம். இத்தனை அருமையான வசனங்கள் பாருங்க. நிஜமா நான் இந்த வார்த்தைய நானு படிக்கும்போது, அப்பா! இது எவ்வளோ விஷயம் இருக்குதே! ஆண்டவரே கொஞ்சம் ஞானத்த குடுங்க சாமி. இத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஞானத்த குடுங்க. ஞானத்த குடுங்கன்னு ரொம்ப கேட்டு, இந்த இதுகளையெல்லாம் நான் தொகுக்க வேண்டியதா இருந்தது. யாக்கோபு 2:5 பார்த்தன்னா, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறோம். என்னெல்லாம் அனுபவிக்கிறோம் பாருங்க. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யமாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. பாருங்க, ராஜ்யத்தை சுதந்தரிக்க கொடுக்க போறார். எத்தன விஷயம் பாருங்க. பரலோகத்துல பொக்கிஷத்த சேர்த்து வைக்கிறோம். பரலோகத்துல நமக்கு ஜீவ கிரீடம் இருக்குது. அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம சுதந்தரிக்கிறோம். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க. இது எல்லாமே தேவனுடைய வாக்கு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நீ ராஜ்யத்தை சுதந்தரிப்ப. இந்த ராஜ்யத்துல நீ பங்கடைவ. ராஜ்யங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. பரலோகங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. நரகங்கிறது எவ்வளோ மோசமான விஷயங்க. என் சர்ச்சுல எங்களுடைய சபையில ஒரு பொண்ணு போன வாரத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணும்போது, எங்க சபையில ஒரு பொண்ணு அப்படியே ஆவிக்குள்ள கர்த்தர் அப்படியே அளவில்லாத ஒரு அபிஷேகத்த குடுத்து, அப்படியே கீழ சாய வச்சுட்டாரு. சாய வச்சுட்டு, அப்படியே அத அத அப்படியே கொண்டு போறாரு மேல. சொன்னாங்க அந்த பொண்ணுகிட்ட நானு கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 மணி நேரம் அந்த அந்த விஷயத்த நான் கேட்டு ஃபோன் மூலியமா கேட்டு தெரிஞ்சுட்டேன். அப்போ கேட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அப்படியே கொண்டு போகுதுங்க.
அப்படியே போகும்போது மறுரூபம், மறுரூபம்ன்னு சொல்றாருல்ல. மறுரூபத்த வந்து நமக்கு உடுத்திடுறாரு. நம்மளுடைய சரீரம் அப்படியே மறுரூபப்படுது. நல்லா பிரைட் ஆயிருது. நல்லா வெளிச்சமாயிருது. அப்படியே மேல கொண்டு போனா பரலோகத்துக்கு போனா, அப்படியே பயங்கர வெளிச்சம். இது வந்து பிரியாவே எல்லாம் பார்த்து நமக்கு சொல்லியிருக்காப்ல. நான் இப்போ போன வாரத்துல எங்க சபையில கண்ணு முன்னால பண்ணுனேன். கண்ணு முன்னால அந்த பொண்ணு போயிட்டு வந்த சாட்சிய சொல்லுச்சு. எல்லையில்லாத பிரைட்டு. அவ்வளவு மனசே அப்படி சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் நம் மத்தியில நம்மளோடு இருக்கிறாரு. அவ்ளோ இதுவா பேசுறாரு. அப்புறம் வாம்மா உனக்கு கொஞ்சம் நரகத்தையும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஓ கூட்டிட்டு போனாராம். அங்க பயங்கரமான தீ குழம்பா இருக்குதாம் தீயி. தீ குழம்பா இருக்குதாம். அதுக்குள்ள மனுஷர்கள் சத்தம். அப்படி பயங்கரமா கேக்குதாம். தூரத்துல போகும்போதே ஒரு பயங்கர துர்நாற்றமா. அப்புறம் அப்புறம் இந்த அ இந்த சாத்தானை வழிபட்டு கொண்டிருந்த மனிதர்களை அங்க அங்க ப நரகத்துக்குள்ள அந்த சாத்தான் என்ன பண்றான்னா, அடிக்கிறானா. "நீ கீழ எப்படி என்னை ஆராதனை பண்ணுனியோ, அதே மாரி நீ மேலயும் பண்ணு, மேலயும் பண்ணு, மேலயும் பண்ணுன்னு" அந்த தீங்கான அந்த தீ குழம்புக்குள்ள போட்டு அந்த எப்படி அடிக்கிறான்னா, புழுக்கள் அப்படியே உடம்புல அப்படியே ஊறிட்டு இருக்குதாம். இதெல்லாம் கண்ல பார்த்துட்டு வந்த அந்த பொண்ணு, அவ்வளவு அப்படியே இது இது அதுக்கு அது நடுக்கம். அது கொஞ்ச நஞ்சம் அதால பேசவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு, அது நடுக்கமே 2, 3 நாள் மா உடம்புல அப்படியே இருந்ததுன்னு சொல்லுச்சு. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, இப்படி ஒரு சில பிள்ளைகளுக்கு அங்க என்ன இருக்குது, ஏது இருக்குது தெரிஞ்சுக்கோன்னு இப்ப இருந்தே பைபிள் காலத்துல இருந்தே அவர் தெரிய வச்சிருக்கிறாரு. ஆட்கள வர வச்சு பேச இது அ பரலோகத்தையும் காமிச்சுக்கிறாரு, நரகத்தையும் இன்றைக்கும் அந்த காரியத்த செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா, அந்தந்த காலகட்டத்திலயும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறார். அப்படி பண்ணும்போது அப்போ அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வந்தது சொல்லும்போது, ஓகே ரொம்ப ஆ ரொம்ப அப்பா இது அப்பப்போ அவரு என்ன செய்றாரு, இந்த மாரி ஒவ்வொருத்தரையும் காமிச்சு, காமிச்சு அத அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளையும், அவர் செய்யப்போற செய்கைகளையும் எல்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடணும். ஃப்ரெஷ்ஷா எல்லாரும் வச்சுக்கணும். மறந்து போயிறக்கூடாது. அது வந்து டைல்யூட் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்ப ஞாபகப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய ராஜ்யங்கிறது அவ்ளோ அருமை. பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பெரிய விசுவாசத்த குடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோடு நம்ம வாழும்போது, அந்த சுதந்திரத்த அப்ப எத்தன ஆசீர்வாதம். டபுள் ஃபோல்டிங் பிளஸ் பூமியில. அங்க பரலோகத்துல பல ஃபோல்டிங் பிளெஸ்ஸிங்கு. அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? அவர் வார்த்தைகளை கொடுத்து, 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 அந்த வார்த்தையின்படி அவர் அந்த அந்த வார்த்தை கொடுத்ததுனால நாம என்ன பண்றோம்? நம்ம நம்பிக்கையா வசனத்த வச்சுட்டு இருக்கும்போது, நமக்கு ஆறுதலும், தேறுதலுமா இருக்குது. அவர் அத ஆசீர்வதித்து குடுக்கும்போது, அது டபுள் ஃபோல்டிங் பிளஸ்ஸா நமக்கு குடுக்குறாரு. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இது ஒண்ணு இது பாருங்க. நித்திய ஜீவன். எத்தன விஷயங்கள் இன்னும் நெறைய இருக்கு. இருந்தாலும் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நிச்சயமா நம் ஜீவன் நித்தியமா ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கும். நித்தியமா. இந்த வாழ்ற வாழ்க்கை நான் பலமுறை சொல்லிட்டேன். நம்ம 90 வயசு, 100 வயசு இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், அது ஒரு புள்ளி போல தான். நித்திய வாழ்க்கைக்கு முன்னால அது ஒரு டாட்டு. அவ்வளதான். 100 வருஷம் வாழ்றது ஒரு டாட்டு. 100 வருஷம் வாழ்றது இந்த உலகத்துக்கு ம மிகப்பெரிய அப்படியே வயதாயி இறந்தாங்க அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமாட்டம் இருக்கு. ஆனா, பரலோகத்தின் கணக்கு பிரகாரம் பார்த்தா இது ஒரு டாட்டு. சும்மா புள்ளி. அப்ப பாருங்க, அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்கு நம்மள என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது உயிர்ப்பிக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் வேதத்தின் மூலமாக படித்து, அறிஞ்சு, அதை தியானித்து, அதன் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரிடத்தில் ஜெபத்தின் மூலமாக கேட்கும்போது, அவர் நம் ஜீவனை உயிர்ப்பிப்பதாக நாம் விசுவாசிக்க முடிகிறது. தேவன் நம்ம நம்ம நம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வசனத்தின்படி, அதை நினைத்து
ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய சிறுமை, நிந்தை எல்லாம் நீக்கி ஆறுதல் தர்றதா உள்ளதுன்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். வாக்குத்தத்தம் நமக்கு பரலோக வாழ்க்கை எப்படி என்னென்ன குடுக்குறாரு, பூலோகத்துக்கும், பரலோகத்துக்கு என்னெல்லாம் நமக்கு கர்த்தர் வச்சுக்கிறாருன்னு, அந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சு, தெரிஞ்சு, நம்ம வாழும்போது நிஜமாவே அது ஒரு சமாதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையா தான் இருக்கு. எப்படியும் கர்த்தர் குடுத்துருவாரு. சொன்ன வார்த்தைய நிறைவேற்றுவார். அப்படின்னு நானு உண்மையா நான் உணர்ந்ததுனால, உணர்வு பூர்வமா உங்களோட நான் சொல்றேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ, அந்த வாக்க அவரு நினைத்தருளி, நம்ம வந்து நம்மள வந்து நம்மளுடைய சிறுமையில நமக்கு ஆறுதலும் அவர் கொடுக்கும்போது, நமக்குள்ள எல்லா இரட்டிப்பான நன்மை, பரலோகத்திலயும் வாழ்க்கை, பூலோகத்திலும் வாழ்க்கை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய அது வந்து நம்ம வாக்கு வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில உயிர்ப்பித்து சமாதானமா வாழ வைக்கும். அவரோட வார்த்தையை நாம் எப்பொழுது அவர் என்னென்ன வார்த்தையை நம்ம ஒவ்வொருக்கும் கொடுத்தாரோ, அதை தியானித்து, தியானித்து அவரிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு, அவரோடு நாம் எப்பொழுதும் சமாதானமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவருடைய சித்தம் இப்பொழுது நாம் இந்த ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருப்பது அவருடைய சித்தம் தான். அவருடைய சித்தம் எல்லா விதத்திலயும் நம்மளை நடத்திக் கொண்டு, அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொருவரையும் கொண்டு போகணும்னு வச்சிருக்காரோ, அப்படி அவர் சித்தத்தின்படி நம்மள நடத்துவார். முற்றிலுமா அவருடைய பாதப்படியில் நம்ம அர்ப்பணித்து, நாம் ஜீவிக்கும்போது, இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம் ஜீவனை சந்தோஷமாக வைத்திருப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.